அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசை தானா, என் முடி குட்டையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு தான். ஸோ வாரத்தில் 3 தடவை மட்டும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி இங்கே ஹேரை வாஷ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த செம்பருத்தி பூ, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன, என்னால் வந்து இவ்வளோ மெனக்கிட்டு ஹேர் பேக்லாம் போட முடியாது, எனக்கு ஈஸியாக ஹேர் க்ரோத் ஆகணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும்னா நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலும் கோகனட் ஷாம்பு இருக்குது. ஸோ இது கூடவே நம்மளோட வைரல் ப்ராடக்டான ஜெகதீஷ் மீனா ஹேர் க்ரோத் மாஸ்க் இருக்குது. நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் சூப்பராகவே கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது எல்லாமே தண்ணியோட சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன். இதையும் வந்து தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ வந்து இது ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிட்டேன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி க்ரீமி அழகான ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை உங்கள் ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் ஆயில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால இந்த ஹேர் மாஸ்க்கை வாரத்தில் 3 தடவை கூட அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம்.